Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நான் என்னால ஃபிலிமில் ஒர்க் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் ஃபிலிமில் ஒர்க் பண்ண கை பழைய பெரிய தலைக்கட்டுங்க இது சுரேஷ் வளர்ப்பு எனக்கு வந்து 60 ஷாட் எடுப்பேன். 60 ஷாட் நான் கோட்டை எடுத்துருக்கேன். ஒரு ஷாட் மிஸ் ஆகக்கூடாது. என்னை நம்புவார். ரவி எல்லா ஷாட் எடுத்தேன் சார் எடுத்ததே போயிடுவார். அந்த கேள்வி கேட்க முடியாது. எல்லாருமே ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன் நான் எடுத்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். 5 பேர் சேர்ந்து ஒரு கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அது தப்பு. அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து நான் கேட்டேன் கொஞ்சம் லைட்டாக ஒரு லூஸ் சார் அந்த கேரக்டர். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்ன கார்த்திகை படம் பாரு மோசமான லூஸ். கிழக்குச்சிமை எல்லாமே பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக உள்ள போய் பஞ்சாயத்து சிங்லாம் உட்காந்து கூட்டத்தில் கூட்டமாக உட்காந்து எல்லாம் மிஸ்ஸது பேசி பாரதியாசர் ஏன் அவரை பேச சொல்லவே அந்த எதுக்கு போண்டாட்டி அந்த சாங்கில் ஆடிட்டு இருப்பாரு. ஆமாம் ஆடிட்டு இருப்பாரு. பாரதியாசர் எதுக்கு அதை கூட்டத்தில் அவன் கட்டுறான் அப்படின்னு அது சார் அவரை உட்காந்து அது எனக்கு தெரியாது சார் கூட்டு வந்து எதுக்கு அவன் கூட்டு வந்தா அப்படிலாம் சொல்லி தேட்டருக்கு போய் ஒரு படத்துக்கு விளம்பரம் கொடுக்குற பேரில் உங்களுக்கு தான் நான் அவ்வளோ செய்கிறேன் யாராவது நடிக்கிறாங்களா என்ன சார் தந்தியெல்லாம் மறிக்கலன்னு சொல்லிட்டு தேட்டரில் கற்று அந்த குரல் இவர் காது கேட்டேன். இன்னைக்கு கூல் ஸ்டேஷனில் மிகப்பெரிய நடிகை உருவாக்கி கேட்டார். என் தம்பி படமாக இருந்தான். படம் பார்த்து என்ன கிளைமேக்ஸ் ஆக்ட் பண்ண முடிச்சுங்க அப்படின்னா நான் சொல்றேன் மோதி நிறைய எதிர்பார்த்து காதி படத்தை முடிச்சேன் இல்லை அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த ஆள் பைத்தியம் மாதிரி இந்த கேரக்டர் ஆடிட்டு இருக்குது. அதை ஜான் விஜய் ரசிச்சுட்டு இருக்குது. மூணாவது அதை வந்து மேல்கள் வந்து வா இப்படி ஒரு பரதமா அப்படின்னு இவர் இங்கே பார்த்துட்டு இப்படி ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஆனந்த் சினிமாக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் இருக்காரு. இன்னொருத்தரும் நம்ம கூட தான் இருக்காங்க. பார்க்கறது மட்டும் இல்லைங்க, பழகிறதுமே வந்து வெள்ளந்தி இடம் தான் இருக்கும். நிறைய படங்கள்ல வந்து நம்மளை மிரட்டியிருந்தாலும் நிறைய சிரிக்க வச்சிருக்காரு. நிறைய சிரிக்க வச்சிருக்க ரவி வரியா சாரும் நம்ம கூட தான் இருக்காங்க. 2 பேர்த்தையும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓப்பனா அதுதான் காலையிலேருந்து இன்டர்வியூ கிட்டத்தட்ட எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. டைரக்டர் கூட பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு யோசனை இருந்துச்சு. சார் வந்து இருக்காரு அப்படின்றப்போ அவருக்கு ஒரு எனர்ஜி. சார் இருந்தாருன்னா இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்ட்டு நான் ஓப்பனா சொன்னேன். எனக்கு வந்து 2 விஷயம். ஒன்று பிரதர் கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். 2வது ஆதன் டிவியோட நான் ஃபேன். ஓகே ஆமா கரண்ட் விஷயம்லாம் எடுத்து பின்னி அப்படியே பயங்கரமா அலசுவாங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி சார். நீங்க எங்களோட எப்படி சொல்றது எங்களோட பார்வையாளராக ஓப்பனா உண்மையா சொல்றேன். கண்டிப்பா சார். நிறைய பயங்கர சோசியல் மீடியா வந்து நான் ஆதன் டிவி நிறைய வாட்ச் பண்ணேன். தேங்க்யூ சார். அன்றாட அரசியல் நிகழ்வுலாம் புட்டு அரசியல். தேங்க்யூ சார். ரொம்ப ஸ்வீட். பாருங்க குழந்தைங்க இவரு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதான் பால் கொடுக்குறாரு. குழந்தைக்கு பால் கொடுக்குறான் கூட. அடுத்ததான் இவர் இந்த சேருக்கு போயிருவார். அதுதான் நான் இவர் சொல்ல போறேன். நீங்களும் சீக்கிரம் நடிக்க வந்துருங்க சார். ஏன்னா படம் பார்த்துட்டோம். கொஞ்சம் ஸ்டாக்ல உங்ககிட்ட இன்னும் கண்டெய்னரா வச்சிருக்கீங்க போல. ஏன்னா ஒரு படம் தான் கொடுப்பாங்க, ஒரு நிறைய சிரிக்க வச்சிருவாங்க. அடுத்த படம் பார்த்தோம்னா போன படத்துல சிரிச்சிருப்பீங்களே, இந்த படத்துல வேற மாதிரி நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். என்கிட்ட சிரிக்கிறதுக்கு மட்டுமே குடோன் கணக்குல இருக்கு அப்படின்றத படத்துக்கு படம் வாரி வாரி கொடுத்துட்றீங்க. ஆர்த்தி பிரதர், நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் உங்களை. எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ்? சூப்பரா இருக்கு. பொறுப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டிக்லோனாவோட ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணும், இப்போ வடக்குப்பட்டி ராமசாமியோட ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணும். இது வந்து பொறுப்பு இருக்கு. ஆனால் இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இயக்குநர்கள் பண்ணலன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து 20 படம் ஹிட்டு கொடுத்த டைரக்டராக இருக்காங்க. பாக்யராஜ் சார், பாலச்சந்தர் சார், மணிவண்ணன் சார், எல்லாமே அவங்களெல்லாம் அவங்களோட ஒரு சுந்தர்சி சார் இவங்க இருக்காங்க. அவங்களோட அந்த என்ன சொல்றது போட்ட பாதையில அப்படியே கொஞ்சம் தவழ்ந்துட்டு போகணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. சந்தனம் படங்கள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். A1, தில்லுக்கு துட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி தான் இந்த முதல்ல ஒரே வயல சாப்பிட்ற மாதிரி எல்லா படங்களையும் தூக்கி சாப்பிட்டு இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி தான் அப்படி கெத்தா நின்றுக்கிட்டு இருக்காரு. நிறைய ஆர்டிஸ்டையும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதை செலெக்ஷனை பத்தி கேட்கும் பொழுது ஒரு டிரெக்டரா சாரை பார்க்கும் பொழுது, ஏன்னா பெரிய மணங்குத்தி பறவை படம் பார்த்துருக்கோம், தேசிங்க ராஜா பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் பரபரப்பா இருப்பாரு. இவர்கிட்ட போனாலே சட்டை கிழிச்சிருவாருன்ற மாதிரியான ரியல் கேரக்டர் அப்படிதான் இருக்கும்.
ஒரு டைரக்டரா அவர் உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்க, நீங்க டைரக்டர் அப்படின்றப்போ அதுக்கான ஸ்பேஸா இருக்கட்டும், அந்த விஷயங்களா இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த குழந்தை மனுஷன் எப்படி எடுத்துக்கிட்டு? இல்ல அவர் வந்து அந்த இடத்துல ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் தான். அவரு நான் வந்து டைரக்டரோட ஆர்டிஸ்ட். என்னன்னா அதுல என்ன இப்ப நான் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மீட்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எங்களுக்குள்ள வந்து இந்த மீட்டர் போகும். ஒன்ஸ் மீட்டர் ஃபிக்ஸ்னா அதுக்குள்ள இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னா, உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருக்கு, ஓகேவா? ஒரு 100 குலாப் ஜாமுன் இருக்கு. இந்த 100 குலாப் ஜாமுன்ல 1 மினிட்ல நீங்க சாப்பிட்டாகணும் அப்படின்னா நான் 10 ஸ்பூன் கொடுக்க மாட்டேன், 10 பேர் கொடுக்க மாட்டேன். இவர் 10 ஸ்பூனுக்கு கேட்பாரு, 10 பேர் கொடுன்னு கேட்பாரு. நான் 1 ஸ்பூன் தான் கொடுப்பேன். ஆனால் அந்த 1 ஸ்பூன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியல, அந்த ஐடியாவை தான் பண்ணுவார். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா. ஸோ அந்த இன்புட்ஸ் ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல வந்து நான் இந்த ஷார்ட் எடுக்கிறேன், இந்த ஷார்ட் எடுக்கணும் கூப்பிட்டு சொல்ல தெரிஞ்சு அந்த ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2-3 இடங்களை சொன்னார், அந்த கோயில் சீக்வன்ஸில் அதெல்லாம் சொன்னார். அது அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், இவரும் சரி தமிழ் சாரும் சரி 2 பேரும் சின்ன இன்புட்ஸ் கொடுத்துருவாங்க. அவரும் ஒரு டைரக்டர்ல அவரு அது என்ன இன்புட் கொடுப்பாங்க. அந்த இன்புட்டை வந்து நம்ம என்ன எடுத்துட்டு நான் முதல்லலாம் வந்து பரபரப்பில் இல்லை சார் வேணாம் சார் போயிடலாம் சார். அப்புறம் அந்த ஈவினிங் எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இல்லை அது தேவைப்படுது. அன்னைக்கு அப்பயே ரவி சார் சொன்னேன், சார் அந்த ஒரு க்ளோஸ் மட்டும் பண்ணிடலாமா? அப்போ என்ன நான் அப்பவே சொல்லுவேன், கிண்டலாக பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் வாங்க பண்ணலாம், வா ரெடி லைட் போகிறதுக்குள்ள பண்ணலாம் வாங்க அப்படின்னாரு. எல்லாமே இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். அந்த ஈகோ எல்லாமே கேட்பாரு. அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து டைரக்டரை ஊர்த்தம், ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அது. நமக்கு தப்புன்னு தெரிஞ்ச விஷயத்த காதில் போய் சொல்லிட்டு போயிடும். சார் தோணுச்சுல சார் அன்றைக்கே சொல்லிக்க கூடாது, லொக்கேஷன் மறுபடியும் எப்படி சார் போக முடியும், எங்கேயும் செலவழிச்சு அப்படின்னு பல கேள்வி வரும். ஒரு சொல்லலாம், சார் எனக்கு தெரியாது சார் டைரக்டர் அப்படின்னு கேட்டு வரணும் பயம். அதனால் தனியாக விட்டு காதில் விட்டு உங்களுக்கு இஷ்டம் எடுத்துங்க அப்படின்னு தோணு போயிடுவேன். ஈகோ இல்லாமல் சார் நீ சொல்றது கரெக்ட் சார் எடுக்கலாம் சார் பாரு, அந்த தன்மை அவர்கிட்ட இல்லை. எல்லாம் சீனியர்ஸ் இல்லைங்க. நான் என்னால ஃபிலிமில் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஃபிலிம்ல ஒர்க் பண்ண கை பழைய பெரிய தலைக்கட்டுங்க வளர்ப்பு. ஆமா சார் இருக்கு சார், அந்த கேள்வி நான் வச்சிருக்கேன். சீனுக்கு வந்து 60 ஷாட் எடுப்பார், 60 சாதாரணமாக. நான் கோட்டை எடுத்துருக்கேன், ஒரு ஷாட் மிஸ் ஆகக்கூடாது. என்னை நம்புவார். ரவி எல்லா ஷாட் எடுத்தாச்சு சார் எடுத்தாச்சுன்னா போயிடுவார், அடுத்த கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா நான் சொன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த ஷார்ட்ல என்ன க்ளோஸ் அப்லேயே கதை சொல்லுவார். க்ளோஸ் அப்க்கு எத்தனை க்ளோஸ் நான் வச்சுருக்கீங்க, ஒரு வைடு, ஒரு டாப் ஆங்கிள், ஒரு மிட், ஒரு சைஸ்னா சார் எல்லாம் மேக்ஸிமம் க்ளோஸ்லேயே கதை சொல்லுவார். இப்போ எத்தனை க்ளோஸ் ஞாபகம் வச்சுருப்பீங்க, அவ்வளோ மெமரி சொல்லுவேன். அது எனக்கு பயிற்சி ஆகி எந்த ஷூட்டிங் போனால் எதை ஷார்ட் மிஸ் தான் சொல்லிடுவேன். ஸோ அது அப்படிதான். நாங்கள் வந்து என்னன்னா இவரோட ஒரு சீன் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து மொத்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மொத்த பேரும் போட்டு வரதுல அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு. இட்ஸ் ஆல். ஸோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போன்னு இல்லை, நான் போஸ்ட்டில் கூட படத்தை எடிட் பண்ணிட்டு நான் வந்து என்னோட ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டு காமிச்சேன். வடக்குப்பட்டு ராமசாமி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட முன்னாடியே பார்த்துட்டாங்க. எவ்ரி ஒன் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி எல்லாருமே ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன் நான் எடுத்துக்க மாட்டேன், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். 5 பேர் சேர்ந்து ஒரு கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அது தப்பு. அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து நான் நோட் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மடோன் அஸ்வினும் எங்கள் அம்மாவும் ஒரு கரெக்ஷன் சொன்னாங்க. அந்த கரெக்ஷன் எங்கள் அம்மா சொல்லும் போது நான் வந்து எங்கள் மதன் அப்படி சொல்லிட்டு விட்டேன். மடோன் அஸ்வின் அதே பாயிண்ட் சொன்னாப்புல. லோகேஷும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனும் ஒரு கரெக்ஷன் சொன்னாங்க. ஸோ ஒரு டைரக்டருக்கு தோன்றதும் ஒன்று தான், ஒரு ஆடியன்ஸுக்கு தோன்றது ஒன்று தான். ஸோ என்ன பண்ணுவேன், இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு தப்புகளை நீக்கிடுவேன். தப்புகளை நீக்கும் போது அதானே சினிமா. ஸோ வந்து நம்ம எரரே இல்லாமல் பண்ண முடியாது, பட் மேக்ஸிமம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எரரை நம்ம தூக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த வடக்குப்பட்டி. ஏன்னா இந்த பக்கம் ரவிமரியா சார், நிழல் ரவி சார், அதுக்கப்புறம் நம்ம தமிழ் டிரெக்டர் அவரும் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாறன் சார், சேஷு, இவங்களெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி சார் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ற கேங், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அதிரடியா இருக்கக்கூடிய கேங் அப்படின்ற மாதிரி. இப்படிதான் நீங்க நடுவில் டிராவல் பண்ணி கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டீங்க சார், அழகா. அப்படிதான் நான் சொல்ல முடியும். அதுதான் இதுக்கான சக்சஸுமே கூட. சார் இப்போ நம்ம பக்கம் வந்துடுறோம். அப்படியே கொஞ்சம் ரீவே நீங்க சொன்னீங்க சின்ன கரெக்ஷனாலும் டைரக்டர் இதுலயும் இதாயிடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது அப்படின்னு விஷயம். இந்த பர்ஃபெக்ஷன் எங்களுக்கு என்னன்னா, நீங்க இப்பயே இவ்வளவு ஹியூமர் பண்றீங்க, டைரக்டர் கரெக்ஷனா இருக்கட்டும், டைமிங்ல அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வெளியே வந்தாட்டு ஜாலியா கத்துறீங்க, அதான் சொல்ற குழந்தை மாதிரி பண்றீங்க. ஏன் சார் உங்க டைரக்ஷனை நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோமா நிறைய இடங்கள்ல? மிளகாக்கு அப்புறம் நிறைய ஆஃபர் வந்து மிளகா வந்து விஜய் டிவியில தொடர்ந்து போட்டே இருப்பாங்க. நான் கூட டேரக்டர் வந்து அந்த படத்தை உட்காந்து பாருங்க சார், நான் பார்த்துட்டு அந்த மென்டல் கேட்ட சார் எக்ஸ்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, ஆமா நம்ம எதுக்கு பார்க்க சொன்னோம், நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க சொன்னோம், நமக்கு அப்ப கூட நம்ம நடிகரா பார்த்து சார் செமையா பண்ணிதான். அந்த அளவுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு எனக்கு ஏதோ 4 ப்ரொடியூசர் வந்தாங்க. இன்னொரு டைம் தொடர்ந்து படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் வெல்வி ஸ்டேஷன்ல என்ன பண்ணாங்க, சார் தலைவா நீங்க டேரக்டர்லாம் ஆசைப்பட்டீங்க, கதை எழுதுறீங்க, பாட்டெல்லாம் எழுதி நிறையா வசனம் எழுதியாச்சு, நீங்க ஆக்டிங் இது இந்த வயசுல பண்ணாதான்
வயசான கூட டயட் பண்ணிக்கலாம் நீங்கள், இது வர்றபோது ஹார்வெஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால சத்தியமாக வாலண்டியராக நான் தான் ஸ்டார்ட் பண்ணிச்சேன். இன்னைக்கும் இன்னைக்கு படம் பண்ண முடிவு உட்காந்துட்டேன்னா 4 மாதம் சுட்டி போயிடுவேன். அந்த அளவுக்கு வெறி இன்னைக்கு இருக்கு, தனியாக இருக்கு. என்ன காரணம், தொடர்ந்து இந்த மாதிரி அன்பு நண்பர்கள்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கறதுனால இந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்குற வாய்ப்பாக இருந்துச்சு, பயன்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா, எவ்வளோ பேர் ஏங்குறாங்க நடிக்கணும்னு சொல்லிட்டு. அது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கல்ல 2 மாங்க, வில்லனாவும் நடிக்கலாம், காமெடியாவும் நடிக்கலாம். அது யாருக்கு கிடைக்கும்? அதுவும் இறங்கி நடிக்கிறது. நீங்க ஒரு படம் நீங்க பார்த்துட்டு அந்த காட்டேரி, அதாவது இந்த படத்துல சேஷு விட, அதாவது இவங்களாவது வந்து என்ன சொல்றது, சரியாகாத பைத்தியம், சரியான பைத்தியம். அதுல வந்து அவன் பிறவி பைத்தியம். லிட்டரலா ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டு ஃபேண்டா பாட்டில் மாதிரி நான் பார்க்குறேன். இவர் ரொம்ப டிக்னிஃபைடான ஆளாச்சு, ரொம்ப தரமட்டமாக பஞ்சு மிட்டாய் வைக்கிறவனோட மோசமாக இருக்கு. அப்பயே உடச்சிட்டாரு. இல்லை நான் இவர்கிட்ட போய் நான் என்னன்னா நான் கேட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு லூஸ் சார் அந்த கேரக்டர் அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னேன், காட்டேரி படம் பாரு, மோசமான லூஸாக பண்ணுறாரு. ஸோ அது லைக் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் வந்து லைக் பண்ணும்போது அது ஆக்சுவலாக நான் அஸ் அ டைரக்டராக இங்கேருந்து பார்க்கறதுல என்னென்னா, டைரக்டர் ஆகிறதும் கஷ்டம்தான், ஆனால் ஆர்டிஸ்ட் ஆகிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஆர்டிஸ்ட் ஆயிடலாம், மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிச்சி அது கேப்சர் பண்றது அது வந்து ரொம்ப ஒரு வரம். அது அப்படிதான். என்னதான் நாங்க படம் பண்ணி நாங்க ஜெயிக்க வச்சாலுமே இவங்கெல்லாம் வாங்குற கிளாப்பை நான் சப்கான்ஷியஸா எனக்கு தான் என்ஜாய் பண்ணிப்பேன். ஆனா மக்களுக்கு அந்த முகம் இருக்குல்ல, அவங்க வந்து அந்த முகத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப சினிமா என்ன ஒருத்தன் கேள்வியே கேட்டாங்க. இந்த கேள்வினா நாங்கள் எந்த இன்டர்வியூ சொன்னதில்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் சார். என்னன்னா ஊர் சைட்ல இருந்து எங்க மாமா ஒருத்தர், தம்பி ஹீரோ வந்து அவர் பாட்டு வந்து காரில் வந்துடுவார், கேமராமேனு கேமரா எடுப்பார், வந்து மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட போகிறாரு, வந்து அவங்க ஹீரோ வந்து எல்லாம் என்ன பண்ணுவாராம், எல்லாரையும் ஆர்டிஸ்ட்லாம் அவரே பிக்கப் பண்ணி அவரே கேரம் நோட்டுன்னு வந்துடுவாராம், எல்லாம் பண்ணிடுவார். நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க, சும்மா உட்காருங்க, ஆக்ஷன்றீங்க, நடிக்கிறாங்க, கட்டுன்றீங்க, உங்களுக்கு என்னன்னா வேலைன்னு கேட்டாங்க. சத்தியமா கேட்டாங்க. அதை கேட்டுட்டு என் பக்கத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்துறான், அவனுக்கே வேலை இல்லை, அவனுக்கு அசிஸ்டன்ட் நீயான்னு கேட்டாங்க. அதாவது அவங்களுக்கு டைரக்டர்னா என்னது, இது என்னடா குழப்பது, அவங்க பாட்டு நடிச்சுட்டு அவங்களோட பார்வை, அதை தப்பு சொல்ல முடியாது. ஓடுறாரு, என்ன கேமராமேன் ட்ரையல் உட்காந்து அவரு ஏதோ பண்ணிட்டு பண்றாங்க, நடிக்கிறாங்க, சேர்ல போட்டு ஆக்ஷன் கட்டு. அதான் சும்மா பெரிய சேர்ல உட்காடுறான், ஆக்ஷன்றான், அப்படியே நடிக்கணும், கட்டு, நீ என்னதான் பண்ற அப்படின்னாங்க. நான் எதுவுமே அவங்களோட பார்வை அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னுமே அந்த டேரக்டரோட பெனிட்ரேஷன் வந்து அவங்களுக்கு தெரியாது, நடிகர்கள் தான் அவங்களுக்கு முகத்துக்கு தெரிவாங்க. அதுக்காக தான் இவங்க நடிப்புக்கு வந்திருக்காங்க. அது தப்பே கிடையாது. ஏன்னா நான் என்ன சொன்னாலுமே நான் வந்து இப்படி பண்ணுங்க சார்னு சொல்லலாம், ஆனால் அதை நான் போய் பண்ணால் சிரிப்பு வருமானது தெரியாது, இவங்க பண்ணால் அது சிரிப்பு வரும். ஸோ நடிகனோட வேலையை பார்க்கணும், டேரக்டரோட வேலையை பார்த்தா இது எல்லாமே சேர்ந்தா ஒரு வெற்றி படத்தை கண்டிப்பாக கொடுக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த 1960 எங்களுக்கு போகணும், அந்த கிராமத்தில் வாழணுன்ற அளவுக்கு எங்களை உருவாக்கிட்டீங்க அப்படிதான் சொல்லணும் சார். அதான் சார், நம்ம குருவோட பாதை என்னைக்குமே பின்பற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் 2 பேரும் சொல்லி வச்சிட்டீங்களா சார், முடிவு எடுத்துட்டீங்களா? ஏன்னா அவர் ஒரு பக்கம் மிரட்டுறாரு, நீங்க ஒரு பக்கம் மிரட்டுறீங்க. ஆக்சுவலா 2 பேரும் அந்த பிளான்ல இல்ல, ஆனா எங்க சார் விஜய் சூர்யா சார் அந்த பிளான்ல இருந்தார். அது எனக்கு கூடவே இருந்தாலும் தெரியும். அப்பவே அவர் நடிக்கிறது சினிமாக்கு வந்து நடிக்கிறது எல்லாம் ரொம்ப டஃப் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கிழக்கு சீமை எல்லாமே பாத்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக உள்ள போய் பஞ்சாயத்து சிங்லாம் உட்காந்து கூட்டமா உட்காந்து டைலாக் எல்லாம் விஷயத்துக்கு பேசி, பாரதியாசர் ஏன் அவரை பேச சொல்லவே இல்லை, எதுக்கு பொண்டாட்டி அந்த சாங் ஆடிட்டு இருப்பாரு. ஆமா ஆடிட்டு இருப்பாரு. பாரதியாசர் எதுக்கு அந்த கூட்டத்தில் அவன் கத்துறான் அப்படின்னு, சார் அவரை உட்காந்துருக்காரு, எனக்கு தெரியாது சார், கூட்டு வந்து எதுக்கு அவனா கூட்டு வந்தா அப்படிலாம் சொல்லி அவ்வளவு தூரம் ஆடுவோம் சினிமாவில். ஒரு தடவை மண்டையில் அடிப்பட்டு அப்புறம் பாரதியாசர் வந்து முதல்ல அவர் பேக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சத்தம் போட்டு நடிக்கிறது அவ்வளோ விரிங்க விஜய் சூர்யா சாருக்கு பப்பனா சொல்லுங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம நினைச்ச நடிப்பு வர வந்து ரொம்ப கஷ்டம் நடிச்சு அப்படியே டேரக்ஷன் அப்படியே பாதம் மாதிரி அதில் சக்ஸஸ் கொடுத்து தமிழ் குஷிக்கிட்டு, தெலுங்கு குஷிக்கிட்டு, ஹிந்தி குஷி எடுத்துட்டு இருக்காரு. 3வது நியூன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு. இதில் நான் ஹீரோன்னு முடிவு பண்ணாரு. அப்பவே இன்னைக்கு நீங்க மாநாடுக்கு அப்புறம் உள்ள சூர்யா சார் நீங்க பாக்குறீங்க, நியூலயே அந்த வெறி அவருக்கு இருக்கும். அவர் அந்த பிளான்லேயே இருப்பார் எப்பயுமே. நான் அந்த பிளான் இல்லை, சத்தியமா தெய்வத்து மேலானே அந்த பிளான்ல இல்லை. என்னைய நடிகனா திருப்பி விட்டது வந்து டைரக்டர் சார். நான் மாட்டேன் நடிக்கதான் வந்தேன், நம்ம 2 பேரும் டான்ஸ் தான் வந்தோம். 2 பேரும் அடுத்த படத்தை நோக்கி நண்பர்கள் தான் சார். 2 பேரும் நண்பர்கள், ஒரே காலேஜ், ஒரே ஊரு. அப்போ திடீர்னு வந்து என்னை வில்லன் ஆகினார் வெயில் படத்துல. நடிக்கவே மாட்டேன் அடம் முடிச்சு. அப்புறம் ரொம்ப பத்தா பண்ணாதீங்க, தங்கசார் ப்ரொடக்ஷன் நடிக்க மாட்டேன்னு ஒரே நீங்க தாங்க 100 பேர் போட்டோ கொடுத்துட்டு இருக்காங்க, என்னைய சொல்லுங்க அரசு அப்படின்னு அசைட்ட கூப்பிடுறாரு. தலைவா நாங்கெல்லாம் நடிச்சு நக்கிட்டு போறதா அப்படிலாம் இப்படிதான் பேசுறீங்க. நீங்க டைரக்ஷன் பண்ணி மேலே போயிருவீங்க, நாங்கள் நடிச்சு போறதா அதுக்குள்ள. ஐயோ இவர் திருத்தவே முடியாது, ஏங்க நீங்க நடிக்கவே வேணாங்க, இந்த ஒரு படம் 10 நாள் ஷூட்டிங் நடிச்சு எங்கேயா போய் தொலைங்க அப்படின்ட்டாரு.
இப்படிதான் நடிக்கிறான் நான். ஆனால் பாருங்க, இன்னைக்கு குருவும் சிஷியனும் வந்து நடிப்புல பெரிய கலக்கிட்டு இருக்கீங்க. வசந்த் பாலன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. வாழ்க்கையை மாத்திர மிகப்பெரிய இல்ல அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா இவர் ஒரு பக்கம் ரணகலமா அலுவலகத்துக்கு சுத்திட்டு இருக்கும்போது ஒரு காமெடி ரூட்ல மாத்தி விட்டு எழில் சார் ஒரு மறக்கவே முடியாது. அதுல மாத்தி இன்னைக்கு இப்போ ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு பைத்தியமா சுத்துறது. ஏன்னா நான் முடிவு பண்ணேன். இப்போ எனக்கு இந்த வடக்குப்பட்டியில் எனக்கு ரொம்ப என்ன ஹாப்பியாக இருக்குன்னா, நிழல் ரவி சார்லேருந்து எல்லாருமே இறங்கி அடிக்கணும்னு ஒரு முடிவு வந்துட்டாங்களே. இப்போ இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் மூணு வரணும். ஏன்னா கமல் சாரை விட எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் சிறந்த ஆக்டர் கிடையாது, இந்தியன் சினிமாவில் கிடையாது. அவரே சொல்கிற விஷயம்னா காமெடி ரொம்ப டஃப்ன்றாரு. காமெடிக்கு பார்த்தீங்கன்னா அவர் இறங்கிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரோட பழைய படங்களாக இருக்கட்டும், கமல் சாரே இறங்கும் போது மற்றவங்களால இறங்கி ஒன்று பண்ணலாம். அது ஒரு வெல்கமிங்காக ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கட்டும். இப்போ நிழல் சார் வந்திருக்கு. அது மாதிரி வந்து இப்போ ஏன்னா அவங்களாம் இறங்கி இன்னும் பெரிய பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஹீரோஸ்லாம் இறங்கி காமெடி பண்ணால் மக்கள் இன்னும் ரசிப்பாங்க. எங்களோட விருப்பம் என்ன அப்படின்னா, ஒரு காமெடி படங்களுக்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. இது என்றைக்குமே அழியாத ட்ரெண்டு. ஸோ காமெடி படங்கள் இன்னும் பெருசாக நல்லா பாசிட்டிவாக பண்ணணும். எல்லா தரப்பும் ஒரு இந்த காமெடின்ற அந்த ஜானர் வந்து வருஷத்துக்கு ஒரு 4-5 படம் வரணும், மக்களை சிரிக்க வைக்கணும். இன்னும் குறிப்பா நீங்க ஒரு ராசியான நடிகரும் கூட சார். ஆமா சார். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்களேன், பனங்குத்தி பறவை, தேசிய ராஜா, வேலைநிறுத்த வெள்ளக்காரன், மாயாண்டி குடும்பம், அதான் சார் சொல்றேன். அதுக்கப்புறம் அதுல பணிபுரிஞ்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்க, நிறைய பேசப்பட்டிருக்காங்க. அதை நீங்க நோட் பண்ணீங்களா சார்? மொட்டராஜன் சாரும் சிங்கப்பள்ளி சார் என் படத்துல தான் வந்து ஃபுல் ஃபிளட்ஜ் நடிச்சாங்க. மிளகாவில தான். அதுக்கு முதல்ல வந்து மொட்டராஜன் நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாசம் பெருசா வாய்ப்பு இல்லாம இருந்தாரு. நான் தான் கூட்டு ஃபுல் வேலை போட்டேன். சிங்கமொழி பங்காளி நானும் வந்து இதுல மாயாண்டி குடும்பம் நடிச்சோம். அதுல பங்காளி வந்து லூசா இருந்தாங்க. அவர் ஃபுல் காமெடி தான் போட்டு நான் தான். அதுல இருந்து வந்தாங்க. அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். நம்ம படத்துல இருந்து வந்து பெரிய ஆளாங்க. இப்ப இவர் படத்துல இருந்து இப்ப வர சேஷன் மிகப்பெரிய ஆளா போறாரு. நிழல் ரவி என்ன 2வது ரவுண்டு பீக்ல போகுது. அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். அதே மாதிரி மாறன் சார் கண்டுபிடிச்சதே சார் தான். அவர் இருந்தா கூட இன்னும் பைத்தியமா நினைச்சிட்டு நீங்க ஒரு டைலாக் கொடுத்த சாதாரண டைலாக பெரிய கிட்டடிக்க வச்சார். அது சீக்வன்ஸ் செட் பண்ணிச்சு. சாதாரண டைலாக் தான், சீக்வன்ஸ் செட் பண்ணிச்சு. இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு நடிகரை உருவாக்கி அவங்க வெற்றி பெறும்போது அப்படியே ஓரத்தையும் சிரிக்கிற போதை இருக்குல்ல, அது கேபி சாருக்கு கமலஹாசனை பார்த்து இருந்துச்சு, ரஜினி சார் பார்த்து இருந்துச்சு. அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நமக்கு கிடைக்கல. சின்ன நடிகர் உருவாக்கணும் சந்தோஷம் இல்லை சார். இந்த சின்ன நடிகர்கள் இல்லை, சரியான வாய்ப்பு கிடைச்சி அது சரியா பயன்படுத்தினா அவன் பெரிய நடிகன் தான். ஏன்னா எனக்கு பைல்வான் ரங்கநாதன் ஒரு ரிவ்யூ சொன்னார், சூப்பராக சொல்லியிருந்தார். சேஷு வந்து கிடைத்த வாய்ப்பை சிக்ஸர் அடித்திருக்கிறார். 25 வருஷங்களுக்கு பிறகு அவருக்கு கிடைச்சதுக்கு தீனி போட்டிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன, ரவீந்திர செல்லா ஆல்ரெடி ஜெயிச்சிட்டார். அது இஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி. உண்மைதான். ஓகேவா? நீங்கள் ஜான் விஜய் ஆகட்டும் சரி, MS பாஸ்கர் ஆகட்டும் சரி, எல்லாமே எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ஒரு செம்புலி ஜெகன் திருப்பி வந்து அவருக்கு ஒரு திருப்பி அவர் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. அவரு சேஷு, மாறன், நிழல்கள் ரவி சார் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் தான். ஆனா இப்ப எழில் சார் இவருக்கு எப்படி பண்ணாரோ அதை நான் நிழல்கள் ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் எல்லாம் சொல்லுவேன், நீங்க ஒரு படம் பண்ணும்போது பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியம், அது மாதிரி புண்ணியமும் சேர்த்து சம்பாதிக்கணும். அது எப்படி கிடைக்குன்னா, ஒரு 4 பேருக்கு நீங்க லைஃப் கொடுக்கணும், அந்த குடும்பமே ஒரு வாழ்க்கை முடியுமே. இந்த படங்களை பாருங்க, ராசக்குடிக்கு மிகப்பெரிய படத்துல வந்து மிகப்பெரிய கேடட் பண்ணி கிளாப்ஸ் படம் ஃபுல்லாக ஜெகன் சாருக்கு. அவரை வச்சு அடுத்த படம் பண்ணலான்னு போகும்போது ரியாக்ஷன் பண்ண போறேன்னு டக்குன்னு டைவர்ட் பண்ணி விட்டாரு. ஆடியன்ஸ் ப்ரொடியூசர்லாம் குழம்பி போடலாம், அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் லைஃப் கொடுக்கணும்னு நினைச்சார். அப்படி கட் பண்ணோம்னா நம்ம கூல் சுரேஷ் தேட்டருக்கு போய் ஒரு படத்துக்கு விளம்பரம் கொடுக்குற பேர்ல உங்களுக்குலாம் நான் இவ்வளவு செய்யறேன், யாராவது நடிக்கிறாங்கிறீங்களா, என்ன சார் நன்றி எல்லாம் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தேட்டர்ல கத்தி அந்த குரல் இவருக்காது கேட்டு நீ கூல் சுரேஷுங்கிற மிகப்பெரிய நடிகை உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி நிழல் ரவி சார் வந்து அங்கங்க படத்தில் நடிச்சா கூட அந்த ஃபார்ம் விட்டு போயிட்டு பல வருஷம் கேப்ல இருந்தார். நிழல் ரவி சார் நல்ல நடிகை. இந்த கேரக்டருக்கு அவரை விட்டா யாரும் கிடையாது. இங்கிலீஷ் அவ்வளோ அருமையா பேசுவாரு. ஒரு மொழி அவருக்கு எவ்வளவு வளம் செய்கிறது பாரு. அப்படி நிழல் சாரை கூப்பிட்டு வந்து அவருக்கு பெரிய சேஷன் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கண்ணு கலங்கி அழுதுட்டார். வாழ்க்கையே முடிஞ்சு நினைச்சேன், எப்படா எங்க அப்பா இறந்து விட்டாரு, இதனால எங்க அப்பாவுடைய சப்போர்ட் வச்சு ஓடிட்டு இருந்தேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி ஓட்ட போறோம்னு நினைச்சுதான் வந்தேன், அனாதை ஆகிட்டோம்னு ஃபீல் பண்ணேன். அந்நேரம் படம் கிடைச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் அந்த புண்ணியம் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட வெற்றி. நான் என்ன ஸ்கிரிப்ட் என்னவா இருந்தாலும் புண்ணியம் சேர்த்து அந்த படத்தை ஹிட் பண்ணியிருக்கேன். அது பெருமை
நன்றி நன்றி நன்றி. எனக்கு தான் சேரும். ஆனா இப்ப இந்த கேரக்டர்ல வரணும்னா உங்க பையன் இந்த பவுடர் சீன்ல இருந்தே வந்துடுறேன், அதுக்கெல்லாம் ஸ்பாட்லயே அதுக்கு ஒரு குபீர் இருந்ததா? சொல்றது அது தண்டிங்கள மாறன் சார் போட்டாரு. ஆனா தோசை மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னது அந்த ஸ்பாட்ல. அந்த சீன் அடிக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவரு நம்ம கிருத்திஷ் பிரசாந்த் இருக்காருல்ல, சத்தியமா சொல்றேன், கிருத்திஷ் பிரசாந்தோட பலர்களுக்கே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது யாரும் ரொம்ப நேரமா தெரியல, தெரியாம வெளில வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்கும், நீயாப்பா நடிச்சது படம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஒரு வந்து சட்டி கட்டி ஒன்று பண்ணிக்கிட்டு, மீசை இடத்துல ட்ரிம் பண்ணிக்கிட்டு, ஒரு தாடி போட்டு, ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு, இப்படியே ஒரு வச்சு விரல வச்சுக்கிட்டு, அடுத்தது நீ அடுத்தது நீ. ஓகே, அதெல்லாம் நீங்க மாறன் சார்ட்ட கூட கேட்பீங்க, பப்புக்குட்டி என்ன பாதியா இருக்கு. அது டப்பிங்ல போட்டது என்னன்னா, அது ஆக்சுவலாக அந்த சீனை எழுதும்போது அது சார் கூட தெரியாது, எழுதும் போதே வேற ஒரு மேட்டர் இருந்தது. என்னன்னா ஆக்சுவலாக என்னன்னா இவர் படுத்துக்கிட்டு இருப்பாரு. மாறன் வந்து அந்த ஃபோட்டோவை பார்ப்போம். ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன எழுவிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஒரு கை வந்து இப்படி பிடிக்கும். மாறன் பிடிச்சா பார்த்தா இவர் ஒழுங்கா வந்து கட்டில படுக்க வச்சிருவாங்க. கட்டில படுக்க வச்சு பாட்டில் எடுத்து வாயில சொருகி, அது என்ன கரமான தெரியாது குடிச்சிட்டு இருப்போம். குடிச்சிட்டு அவன் அப்படியே முடியாம குடிச்சிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுன்னா, நிழல்கள் உள்ள வந்து இப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு சரி ஏதோ பையனுக்கு பால் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் பக்கத்துல வந்து படுத்துப்பாரு அந்த கட்டில. அவரும் பக்கத்துல வந்து படுத்துட்டு அப்பாட ரொம்ப ஜெர்னிக்கு அப்புறம் வந்து நான் படுத்தேன்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்னன்னா மாறன் என்ன பண்ணுவான், நைஸா அந்த பால் பாட்டில் எடுத்து நீலகிரி வாயில இதான் குடிச்சா அவனை அப்படின்னு நீலகிரி வாயில வைக்குமோ அவன் குடிச்சு துப்பிடுவான் மூஞ்சில. வாட் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி துப்பிட்டு சுடுவான். அங்க டைம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, சரி டக்கு டக்குன்னு வந்து ஷூட் பண்றான் அப்படின்ற மாதிரி எடுத்தோம். அது வச்சிருந்தா என்ன தெரிஞ்சிருக்க முடியல, என்ன சார் எவ்வளவு எழுது. ஆமா, இது பயங்கரமான அந்த வேப்பலை பாயசம் குடிக்கிறது, காரப்பழம். அது என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 2 மணி நேரம் யோசிக்கிறோம். என்னென்ன மாதிரி வித்தியாசமான ஐட்டம் சொல்லலாம். காரி துப்புற மாதிரி ஏதாவது ஐட்டம், வேப்பலை பாயசம், குங்குமப்பூ பிரியாணி, காரப்பழம்பு காபி, காரப்பழம்பு காபி கிட்ட. ஆமா, முதல்ல நம்ம பால் சாம்பார் பால் சாம்பார் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ரொம்ப கேவலமா அதாவது இது வேணா மனுஷ பிறவியா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன் கிட்டிஸ் பார்த்தா வீடு விட்டு ஓட மாட்டான் அப்படிங்கிற லெவல்ல. இன்னொரு சீன்லாம் இருக்குது, அது கூட போட வேண்டியது. இது புஸ்தகம், அந்த கண்ட புஸ்தகத்துல படிச்சுட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி இருக்கு, 3-4 சீக்வன்ஸ் இருக்கு. அதான் இந்த மாதிரி எல்லாமே ஹைலைட்டான சீன்ஸ் தான். அந்த கண்ணாடி போடுறதா இருக்கட்டும், முக்கியமா நீங்க அவங்க ரிவீல் பண்ண வருவீங்க, இங்க அங்க என்னடா நடந்திருக்கு, அந்த கருமத்தை நீங்களே போய் பாருங்க அப்படின்னு மாறன் சொல்லி கிளாஸ்ங்க. ஏன்னா டெட் சீரியஸா இருக்கு. அப்புறம் நம்ம டெட் சீரியஸ் இனி ஆத்தா கேட்டாங்க இவன் என்ன கொலை பண்ற மூட்ல போயிட்டான் அப்படின்னு இப்ப திடீர்னு ஒருத்தன் பரத சேர்த்தான் அப்படின்னு கேட்டேன். நீங்களே போய் பாருங்கன்னு உடனே ப்ரிப்பேர் ஆயிட்டான். ஏதோ ஒரு பைத்தியம் வேலை அங்க நடக்க போகுது. அடிச்சானுங்க பாரு ஒரு கிளாப். படம் ஃபுல்லா அடுத்த சீன் காமெடி எதிர்பார்க்கறதுனால அந்த லீட் டைலாக் என் தம்பி படமா இருந்தான். படம் பார்த்து என்ன கிளைமேக்ஸ் டக்குன்னு முடிச்சுங்க அப்படின்னா நான் சொன்னேன், மோதி நிறைய எதிர்பார்த்து பார்த்து காமெடி கைத்தட்டு படத்தை முடிச்சேன். இல்ல அவ்வளவுதான், 2.5 மணி நேரம் கைத்தட்டு ஆசைப்பட்டே இருக்கான் உட்காந்து கடைசி அதனால படம் முடிஞ்சா அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டதே இல்லை. இன்னொரு கமெண்ட்ஸ் என்ன, எதுக்கு இன்டர்வல் கெட்டதா சொல்லு, எதுக்கு இன்டர்வல் அப்படியே போயிட்டு இருக்காங்க படம் முடியுமா எல்லாம் அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஓகே, சாரோட காம்படிஷனான ஒரு ஆக்டிங் எங்க பார்த்தா அப்படின்னா, நிலையில் ரவி சார் வந்து அந்த டான்ஸ் பார்த்து ரசிச்சிருப்பாரா இவரு, அவருக்கு ஒரு ரியாக்ஷன். அதை வந்து இன்ஜினியர் நம்ம இது அன்னைக்கு சென்சார் கரெக்ஷன் பண்ணும்போது இன்ஜினியர் ராஜேஷ் நான் வந்து திருப்பி இந்த போட்டு பஸ் இருக்குது ஒரு ஷார்ட் தான் இருக்கு. என்ன ஷார்ட் இதான் சொல்றேன். நிலரவி சார் இங்கிலீஷ் பேசுவோம், வாட் அ கிரேட் டான்ஸ் அப்படி மாதிரில அப்படி மாதிரி எனக்கு புரியாது, தமிழ்லேயே தெரியாது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு அடிமை யாரு அது போட்டோம் சார். இவர் ரசிச்சுக்கிட்டு இருப்பார் தெரியுமா. அப்ப நீங்க கொடுக்குற ரியாக்ஷன் என்னன்னா, இவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் பிளாஸ்ட் ஆனது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆள் பைத்தியம் மாதிரி இந்த கேரக்டர் ஆடிட்டு இருக்குது, அதை ஜான் விஜய் ரசிச்சுட்டு இருக்குது. 3வது அதை வந்து மேல்கள் வந்து வா இப்படி ஒரு பரதமா அப்படின்னு இவர் இங்க பார்த்துட்டு இப்படி ரியாக்ஷன் கொடுப்பாரு. ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதை பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது இவன் வந்து வேற மாதிரி கொடுத்துட்டு இருக்கான்னு
இவன் ஒரு லூசு ஏன் ரியாக்ஷன் நீலரவி சார் சிரிச்சு, நீலரவி சார் டைலாக் பேச நான் சிரிச்சு, இவர் லாங்ல போய் மைக்ல சார் அவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார் சார், காதலாவும் நடிங்க சார். அதை நான் ப்ளூ போஸ்ட் விட போறோம். சிரிச்சு அந்த சீக்வன்ஸ்ல இவங்க 2 பேரும் கண்ட்ரோல். நான் என்னன்னா எங்க முன்னாடி கேமரா தான் இருக்கு, எதுக்கு இந்த சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மைண்ட்ல சேஷ் ஆர்டர் வந்து போறான் எங்களுக்கு. அதுல வேற ஒரு எக்ஸாம் ஏதாவது சொல்லிட்டாரு சிவாஜி சார் பழைய மெத்தட, அது இன்னும் சிரிப்பா சொல்ல மாட்டேன். அதுதான் ஏன்னா நிழல் சார் அந்த லுக்லயே அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. நீங்க கொடுத்த லுக்ல இங்க பாருங்களேன், நம்ம ரவிக்குமார் சார் ரியாக்ஷன் கொடுக்குறது அங்க நீங்க அதான் இந்த மாதிரி 3-4 ரியாக்ஷன் எல்லாம் சேர்ந்து அந்த சீக்வன்ஸ் என்னாச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி சட்டை. தர்மபுரியில வீடியோ எடுத்து அனுப்புறாங்க, தர்மபுரியில தேட்டர்ல சட்டை கழட்டி ஒருத்தன் சுத்துறானா, அப்படி அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க இந்த சீக்வன்ஸ். அந்த கோயில் சீக்வன்ஸ்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டீங்க சார். தலைகளை பேசுறது அங்கதான் ஃபர்ஸ்ட் ஹியூமர் பவுடர் அடிக்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் ஹியூமர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அங்க அந்த இதுல தான் ஸ்லோ சீன் சார், ஸ்லோ லேக் கட்டிங் லேக் டைலாக் டெலிவரி, அதுக்கு அடிக்கிறேன் கிளாஸ். இப்போ ஜானகி சார் சொல்றதா அப்படியே தலைகளை சொல்றீங்க, அதுக்கு அவ்வளோ ஸ்லோ எடுத்தாரு சார். இல்லை சார் நிதானமா பேசுங்க சார், பொறுமையா பேசுங்க சார், இவ்வளவு பொறுமையா பேசுறாங்க நினைக்கிறோம் நம்ம. ஆனா அதுக்கு வெயிட் பண்ணி எடுத்தாங்க. எனக்கு வந்து கமலத்துக்கு போய் படம் பார்த்து சுட்டே இருந்தார் சார், நீ கமலத்துக்கு போய் படம் பார்த்து. நான் ஃபேவரட் பண்ணேன், உண்மையிலே சொல்றேன். நான் இன்னொரு ஷோ பார்த்தேன், அது வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு சரியா ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா கூட்டம் வந்து நிறைய, அதாவது என்ன சொல்றது, செட்டில் ஆகிறதுக்கே மக்கள் வந்து ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்க முடியல படம். கரெக்டா கமலாதேவில போய் உட்காந்து படம் பார்த்தா இவர் சொன்னது ஒன்று சொல்ல மறந்துட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தா பானைக்கு காசு போடுவாங்க, ஒரு மக்கள் ஒரு போடுவாங்க, இன்னொருத்த போடுவாங்க, அங்கேயே தட்டாங்க. இதான் ஒண்ணு. ஆமா அங்கேயே தட்டாங்க. அங்கேயே தட்டி ஐயாக்கு என்ன வேண்டுதல், கால் உடைச்சு நடக்க முடியாது, ரொம்ப நாளா வீட்டிலே கிடந்தேன், ஆத்தாக்கு குடிசை செஞ்சு போடு, அங்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்க நிறுத்தவே இல்லை. ஓகே, இவ்வளோ பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட படத்துக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் ஒன்று வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அது வந்ததும்? இல்லை, படம் எங்களுக்கு தெளிவாக இருந்தது, படம் வந்ததுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. பட் அந்த டைமில் பயங்கர ப்ரெஷராக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு படத்தை இன்னைக்கு வந்து ஹிட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ என்னன்னா எங்களுக்கு என்ன வந்து பயமாக இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டதுனால ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆனாங்க. ஒருவேளை வந்து உள்ள தாக்கி ஏதாவது பேசியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஹர்ட் ஆனாங்க. ஏன்னா ஒரு புக் இருக்கு சார், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு புக் இருக்கு, அந்த கவரை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு டைலாக்கே நீ இப்படி வச்சிருக்க, படம் ஃபுல்லாக அப்படி இருக்குன்னு அவங்களும் தப்பே சொல்ல முடியாது. ஸோ இப்போ என்ன ஆச்சு, அது அப்படி ஒரு கான்ட்ரவர்சி ஆனதுனால எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து இப்படி கான்ட்ரவர்சி போட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய முக்கியமான நண்பர்கள் எல்லாமே வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு என்ன பயமாச்சுன்னா, நாளப்பெல்லாம் அவங்க படம் பார்க்கும்போது அந்த கண்ணு, இப்போ கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தா எல்லாமே இருட்டாக இருக்குன்ற மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அந்த மாதிரி அவங்க ஒன்றுமே இல்லை. யாரெல்லாம் வந்து அந்த கான்ட்ரவர்சி அந்த விஷயங்கள் தப்புன்னு சொன்னாங்களோ அவங்களே எக்ஸ்ட்ராடினரியான ரிவ்யூ கொடுத்தாங்க. அது வந்து நான் ப்ரெஷ் ஷோக்கே வரல ஃபர்ஸ்ட் ஹாஃப். நான் பயந்துட்டு நான் பண்ண இன்ஃப்ளூயன்சர் ஷோக்கு உட்காந்துட்டேன். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட விட்டுட்டு நான் சொன்ன லோ எக்ஸ்பெக்டேஷனோட போங்க, கிளாப்லாம் அடிக்க மாட்டாங்க. நான் ஏன்னா வேற ஒரு அங்கே இன்டர்வியூ இருந்தது கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கும் போது நான் கால் பண்ணுறேன், என்னடா ஆச்சு அண்ணா, செம்மையாக கிளாப் அடிக்கிறாங்கண்ணா அப்படின்னா. என்னடா அண்ணா நீங்கள் தயவுசெய்து வாங்கினா அப்படின்னு அடிச்சு முடிச்சு 4-5 நிமிஷம் வந்து ஓடி வந்து பார்த்தா அடிச்சு கிழிச்சிட்டாங்க ப்ரெஷர். அப்படி இருக்கும்போது அப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் பீப்புள் ஆர் ஸோ இன்டெலிஜென்ட். அவங்கள மாதிரி வந்து, ஏன்னா அவங்க தப்புனாலும் தப்புன்னு சொல்லிடுவாங்க, ரைட்டுனாலும் ரைட்டுன்னு சொல்லிடுவாங்க. உண்மையாக சொல்ல ப்ரெஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு படத்தை வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. அது உண்மை கிடையாது. நல்லா எடுத்தா அவங்க நல்லா சொல்லுவாங்க. இன்னைக்கு ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு இந்த படம் வெற்றி கிடையாது. ஏன்னா அட்டென்ஷன் கேதர் பண்ணுறது தான் சார் இன்னைக்கு பெரிய விஷயம். அதுக்கு தான் குட்டிக்கார நடிக்கிறோம், ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க, மேரத்தான் ஓடுறாங்க, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த அட்டென்ஷனை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அட்டென்ஷன் எங்களுக்கு கொடுத்தது ப்ரெஸ். ப்ரெஸ் வந்து யுனானிமஸாக பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க 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 மனசார யாரை திரும்ப நம்புறாங்க, ப்ரெஸ் தான் நம்புறாங்க. ஒன்ஸ் ப்ரெஸ்ஸை நம்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேட்டருக்குள்ளே போகிறாங்க. தேட்டருக்குள்ளே போயிட்டு அதுக்கு அடுத்து வேர்ட் ஆஃப் மவுத் சார். ஸோ இந்த இடத்துல நான் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. என்ன மாதிரி ஒரு சின்ன டைரக்டரை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்க மூலமா எங்களுக்கு ஒன்னே ஒன்று தான், ஊருக்கு ஒரு கண்ணாத்தால் இருந்தான்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன சொல்லுவாங்க சந்திக்கும் விடைபெறும். நான் உங்களை